எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் சத்தமாய் வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்க்கும் பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்க்கும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தண்டத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுக்குமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசத்தியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் அப்படின்ற தலைப்புல தான் இந்த எபிரேய நிருபத்தை நாம 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில தலைப்புகளாக சில வசனங்களை ஒரு ஆர்டரா நம்ம பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு ஆர்டரா கரெக்டா நம்ம இந்த எபிரேய நிருபத்தை பார்த்துட்டு வரோம். அதுல 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். நான் இந்த நிருபத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கிறேன், இந்த நிருபத்துல மொத்தம் 5 எச்சரிப்புகள் இருக்கு. 5 இடங்கள்ல சபையை எச்சரித்து வழி நடத்துகிறதற்கு இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் 5 மிக முக்கியமான எச்சரிப்புகளை தராரு. அதுல 3வது எச்சரிப்பு இன்னையோட இந்த பகுதியோட இந்த 12ஆம் வசனத்தோடு கூட இந்த 3வது எச்சரிப்பு நிறைவாகுது. இங்க நம்ம போன வாரத்துல பார்த்தோம், கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு அப்படின்ட்டு மனம் திரும்புதல், தேவன் பேர் வைக்கும் விசுவாசம், ஞான ஸ்நானத்தை பற்றிய உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு இப்படின்ற காரியங்கள், அடிப்படையான காரியங்கள், அத்தியாவசியமான காரியங்கள். இந்த காரியங்களை குறித்ததான அறிவு, இந்த காரியங்களை குறித்ததான ஒரு போதனை பழைய ஏற்பாட்டிலேயே இருக்கு. பழைய ஏற்பாட்டிலேயே இந்த சொல்லப்பட்ட காரியங்களுடைய முன்னோட்டம் இருக்கு. அதை பத்தி தான் ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அந்த ஐடியா எப்படிப்பட்டதா இருக்குன்னா, பரிபூரணம் அடையவில்லை. அவங்களுடைய அந்த பரிபூரண சிந்தை அந்த இடத்துல இல்ல. அதை குறித்ததான ஒரு முழுமையான வியூ இல்ல. அதை குறித்ததான முழுமையான வெளிப்பாடு அவங்களுக்கு இல்ல. புதிய ஏற்பாடின் கண்ணோட்டத்துல அதை நம்ம அணுகணும் அப்படின்றதுதான் இந்த ஆசிரியருடைய இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில இந்த ஆசிரியர் சொல்ல வர வேண்டிய விஷயம். அதான் என்னன்னா, இப்ப மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளை மறுபடியும் போடாமல் அப்படின்னோடனே நம்ம சிலதுல என்ன நினைச்சிடுறோம், இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ், இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் குறித்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதனால இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அடுத்தது போயிடுவோம் அப்படின்ட்டு வேற ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நித்திய நியாயத்தீர்ப்பு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் வந்து இன்னும் நடக்கவே இல்லை. இன்னும் நடக்காத காரியங்கள் அதெல்லாம். அப்ப இது எப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியும்? ஸ்கிப் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல, இதெல்லாம் நீங்க ரொம்ப பேசிக்ஸ், இதெல்லாம் பத்தி ரொம்ப அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல இந்த ஆசிரியர் இங்க சொல்ல வரல. இதை பற்றி தானே ஒரு பழைய ஏற்பாட்டின் கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், இது கலாத்தியா திருச்சபை, கொரிந்து திருச்சபை, தெசலோனிக்க திருச்சபை, எபேசு திருச்சபை, பிலிப்பி திருச்சபை இப்படிப்பட்ட திருச்சபைகளை போன்ற புறவினத்தார் நிறைந்த திருச்சபை இல்ல. இது எபிரேய திருச்சபை, எருசலேம் பட்டணத்துல இருக்கிற திருச்சபை. இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு கரைச்சு குடிச்சவங்க, முழுமையா பழைய ஏற்பாடை ஆராய்ந்து அறிந்திருந்தவர்கள். இவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் யாராருன்னு தெரியும், தலைவர்கள் யாராருன்னு தெரியும், ராஜாக்கள் யாராருன்னு தெரியும், நியாயாதிபதிகள் தெரியும், முற்பிதாவாகிய ஆபிரகாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா ஆதாம்ல இருந்து அந்த ஜீனியாலஜி இவங்களுக்கு தெரியும். ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைன் இருக்கும் இவங்களுக்கு. பிலிப்பியர் வேத பாடத்தில் கூட சொன்னோம் பார்த்தீங்களா,
எபிரேயரில் பிறந்த எபிரேயன்றாரு. அதாவது ஏபேரின் வம்சம் நாங்கலாம். அதாவது ஜீனியாலஜி தெரியும். ஆதாம்ல இருந்து எங்களுக்கு ஜீனியாலஜி தெரியும். ஆபிரகாம்ல இருந்து இல்ல. ஆதாம்ல இருந்தே எங்களுக்கு தெரியும்ன்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த மேன்மை பாராட்டுதலை குறித்து சொல்லும்போது அந்த இதுல இருந்து எபிரேயரில் பிறந்த எபிரேயன்ட்டு அங்க மென்ஷன் பண்றாரு. அப்ப இவங்களுக்கு பழைய ஏற்பாடு சத்தியங்கள் நல்லா தெரியும். ஆனா இதனுடைய முழுமை தெரியுமான்னு கேட்டா தெரியாது. மனம் திரும்புதல்னும் போது அவங்களுடைய மனம் திரும்புதல் ஒரு அனித்தியமான மனம் திரும்புதலா இருந்துச்சு. அவங்களுடைய ஸ்நானம்ன்றது ஒரு வெளிப்படையான ஒரு ஸ்நானங்களா இருந்துச்சு. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம்ன்றது அது வந்து முழுமையான விசுவாசமா அங்க இல்ல. கைகளை வைக்குதல் போது ஏதோ ஒரு அனாயிண்டிங், ஒரு சும்மா ஒரு ஒரு அபிஷேகம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஒரு கைகளை வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால வைப்போம் அப்படின்ற ஒரு சின்ன கண்ணோட்டத்துல அவங்க நின்றுறாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோல் வியூ அவங்களுக்கு இல்ல. ஆனா புதிய ஏற்பாடின் கண்ணோட்டத்துல மனம் திரும்புதல்ன்றது பழைய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்துல அவங்க யோசிச்சதை விட நமக்கு அதிகமான ஒரு காரியத்தை போதிக்குது. மனம் திரும்புதல்ன்றது மெட்டமோபோசிஸ், அதாவது ஒரு ஒரு கூட்டு புழு எப்படி வண்ணத்து பூச்சியா மாறுதோ, ஒரே உயிர் தான், ஆனா டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன். இப்ப முழுமையாய் எண்ணங்கள், செயல்கள், பேச்சு எல்லாமே மாறுது. இப்ப இந்த உலகத்தை பார்க்கும் விதமே மாறுது மனம் திரும்புதலும் போது. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னும் பொழுது இப்ப வந்து அன்னைக்கு வெளிப்படையான ஒரு சுத்திகரிப்பு, சும்மா மேலோட்டமான ஒரு சுத்திகரிப்பு இல்ல. இப்ப உள்ளான விதத்துல ஆழமான இருதயத்தை சுத்திகரிக்கின்ற சுத்திகரிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போகணும். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா இப்ப தேவன் பேரில் இப்ப நம்ம விசுவாசத்தை வைக்கிறோம். இது வந்து நித்தியமான ஒரு விசுவாசமா இருக்கு. இது வந்து பூரணமான விசுவாசமா இருக்கு. இந்த விசுவாசம் ஒரு நாளும் நம்மளை கைவிடாது. இந்த விசுவாசம்ன்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியது. அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வரும் சொல்ல போறோம்ல, பார்க்க போறோம்ல. அதான் வந்து விசுவாசத்துக்கான டெபினிஷனே அங்கதான் இருக்கு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் அப்படின்ற ஒரு பெரிய உறுதியோடு கூட தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். கைகளை வைக்குதல் போது இப்ப ஒரு பெரிய அபிஷேகம் கடந்து போது, பரிசுத்த ஆவியானவர் இப்ப கடந்து போறாரு. இப்ப கைகளை வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்க நடக்குது, அதிசயம் நடக்குது, ஆச்சரியமான காரியங்கள் நடக்குது. அன்னைக்கு கைகளை வைக்கிறாங்க அப்படின்னும் போது பாவம் தான் கடந்து போச்சு. ஒரு ஒரு அடிக்கப்படும் ஆட்டு மேல போய் கை வச்சா என்ன சொல்றாங்க, என்னுடைய பாவங்கள்லாம் இந்த மிருகத்தின் மீது போட்டோம், என்னுடைய எல்லா தவறுதலும், என்னுடைய மீறுதல்களும், என்னுடைய குற்றங்களும் இந்த மிருகத்திற்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க அன்னைக்கு கை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு கை வைக்குதல் போது பரிசுத்த ஆவியானவரை நம்ம கடத்துறோம். கைகளை வைக்கும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்களை நடப்பிக்கிறாங்க. யார் கை வைக்கணும்னா எல்லாருமே, சிறு குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே கைகளை வைத்து மிகப்பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதை நாம கண்கூடாக நாம பார்க்கிறோம். நம்ம சபையிலே பார்க்கிறோம். சின்ன குழந்தையில இருந்து அது அந்த குழந்தை கை வைக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அப்ப இப்ப இது மாதிரியான ஒரு ஒரு முழுமையான கண்ணோட்டம் நமக்கு வரணும் அப்படின்றதுதான் இந்த ஆசிரியருடைய விருப்பமா இருக்கு. அதுவும் இல்லாம கடைசியா மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இதை குறித்ததான சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம், சரியான உபதேசம் நமக்கு வேணும். நமக்கு அந்த அந்த அறிவு நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு தெளிவான பார்வை இந்த இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு தான் தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்துல இருந்து ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமேறுவை ருசி பார்த்தும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். இந்த எச்சரிப்பை ஆரம்பிக்கிறார். இந்த 3வது எச்சரிப்பை ஆரம்பிக்கிறார். 3வது எச்சரிப்பு இன்னைக்கு என்னையோட அந்த எச்சரிப்பு முடியுது. போன வாரத்துல இந்த எச்சரிப்பை குறித்து பார்த்தோம். என்ன இதை குறிச்சது தானே ஒரு ஒரு குழப்பங்கள் சபையில நிலவி கொண்டே வருது. இதை குறித்துதான ஒரு பெரிய குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. என்ன குழப்பம் வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் பெற்ற ரட்சிப்பை இழந்து போக முடியுமா, இழந்து போக முடியாதா? இந்த ஒரு சத்தியத்துல சபை 2ஆ பிளந்து நிக்குது. ஒரு சிலர் சொல்றாங்க ரட்சிப்பை பெற்றுக்கிட்டோம், அது இயேசு கிறிஸ்துவின் மூலமா நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அது எப்படி நான் இழந்து போக முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்துல ஓடி வந்தவங்க எத்தனையோ நேரங்கள்ல பாவத்துல சில நேரங்கள்ல இழுப்புண்டு போறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களை கைவிட்டாரா, கைவிட மாட்டாருல்ல அப்படின்ட்டு வேதத்துல நிறைய உதாரணங்களை அவங்க காமிச்சு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, இந்த வசனத்தை அப்படியே காமிச்சு பாருங்க. 6ஆம் வசனம் எப்படி சொல்லுது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்ட்டு ரொம்ப கட் அண்ட் ரைட்டா தெளிவா சொல்லிருச்சு. கூடாத காரியம்னே சொல்லிருச்சு. அதனால இது வந்து முடியாது, இம்பாசிபிள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா இம்பாசிபிள்ன்றது மொத்தம் ஒரு 3 இடங்கள்ல இந்த எபிரேய நிருபத்திலே வருது. 1 இந்த இடத்துல வருது, 2வது 10ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்துல வருது. எபிரேயர் 10:4 எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களில் நிவிர்த்தி செய்யப்பட மாட்டாதே அப்படின்ட்டு வருது. அடுத்தது 3வது 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்ட்டு வருது. அப்ப இங்க மறுதலிக்கிறது கூடாத காரியம். அதாவது மறுதலித்து போனவர்கள் அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் பரிபூரணத்தை அடையிறது கூடாத காரியம். இன்னொன்னு, காளை, வெள்ளாட்டு கடா போன்ற சுய கிரியைகள், சுய காரியங்கள், வெளிப்படையான காரியங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பதும் கூடாத காரியம். இது 3த்தையும் சேர்த்து ஒண்ணா வச்சு பார்க்கணும். அதுதான் கடைசியா அது குறித்து தான் 4 வியூ சொன்னேன். 4 விதமான கண்ணோட்டங்கள் போன வாரத்துல சொன்னேன். 4 விதத்துல எப்படி இந்த வசனங்களை போதிக்கிறாங்க, 4 விதங்கள்ல எப்படி 4 கண்ணோட்டங்கள்ல இந்த வசனங்கள் வெளிப்படுது அப்படின்றத போன வாரத்துல நம்ம பார்த்தோம். ரட்சிப்பை இழந்து போக முடியுமானா நிச்சயமா அது சாத்தியம் இருக்கு. யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. பெற்ற ரட்சிப்பை நாம உதாசீனப்படுத்தி தூக்கி போட்டுட்டு போனா எது நம்மளை காப்பாற்றும்? இதான் அந்த ஆசிரியர் சொல்றது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு ஒரு பர்மனண்டான ஒரு இது கிடைச்சிருது. உண்மைதான், அதெல்லாம் மாற்றம் கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். டாக்ட்ரின் ஆஃப் ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு ஒரு தியரியே இருக்கு, ஒரு பெரிய டாக்ட்ரின் இருக்கு கிறிஸ்தவ சத்தியத்துல, இறையியல்ல. டாக்ட்ரின் ஆஃப் ப்ரீ டெஸ்டினேஷன், ப்ரீ டிட்டர்மினேஷன் அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய சில சத்தியங்கள், சில கோட்பாடுகளை சபை பிதாக்கள் வகுத்து வச்சிருக்காங்க. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புன்றது அவனுடைய பிறப்பிற்கும் முன்னாடி முன்குறிக்கப்பட்டது. அவன் இந்த பூமிக்குரிய காரியங்கள் மறித்ததுக்கு அப்புறமும் அதனுடைய தாக்கம் தொடரக்கூடியது. அதான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், நீதிமான்களாக்கியவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதாவது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் ஒவ்வொருத்தரை குறித்ததான முழுமையான திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்றத ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இது நம்ம இது குறித்து நிறைய இடங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது இம்மைக்குரிய காரியங்கள் மாத்திரம் கிடையாது. ஏதோ இந்த பூமியில நம்ம பிறந்துட்டோம், இந்த பூமியில பிறந்ததுனாலேயே நம்ம ஆதாமுடைய வம்சாவளியில வந்ததுனால எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய பாவம் பை டிஎன்ஏ நம்ம உள்ளத்துல, நம்ம இருதயத்துல, நம்ம ரத்தத்துல வந்திருக்கு. இதை சுத்திகரிக்கிறதுக்கு 2ஆம் ஆதாமாகிய கடைசி ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நம்ம ரட்சிப்படைந்து நம்முடைய பாவங்களை கழுவி இப்ப தேவனிடத்துல ஒப்புரவாகிட்டோம். இப்படின்ற ஒரு சத்தியத்தோடு கூட மாத்திரம் நம்ம நின்றக்கூடாது. நமக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இது குறித்து நம்ம வரும் காலங்கள்ல கர்த்தருக்கு சித்தமானா அதை பத்தி நான் சொல்றேன். பரலோகத்துல நம்ம போய் சும்மா இருக்க போறோமா? நம்முடைய ரட்சிப்பினுடைய மிகப்பெரிய அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா பரலோகம் தான். பரலோகம் போகணும், நித்திய வாழ்க்கைக்குள்ள போகணும். அதான் நம்மளுடைய நித்திய அக்கினிக்கு நேராய் போகாமல் நித்திய வாழ்விற்கு நேராய் நம்ம போகணும். இதுதான் நம்ம அல்டிமேட் டெஸ்டினேஷன். இந்த ஒரு நோக்கம், இந்த ஒரு சிந்தை இருக்கும்போது இந்த பூமியிலேயே அதனுடைய 4 டேஸ்ட் நம்ம அனுபவிக்கிறோம். நவ் நாட் எட்னு ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அன்றைக்கு அதனுடைய நிச்சயத்தை நாம் அனுபவிப்போம், இன்றைக்கு அதனுடைய நிழலாட்டங்களை நாம அனுபவிக்கிறோம் அப்படின்றத குறித்து நம்ம சில சத்தியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப பரலோகத்துக்கு போயிட்டு நாம என்ன பண்ண போறோம்? ஒரு உதாரணம் சொல்றேன். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப ஒரு மிகப்பெரிய வேலையை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய வேலையை வச்சிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் நாம. இன்னொன்னு சொல்றேன், சர்வ சிருஷ்டிகளிலுமே யாரையுமே எதையுமே அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் அவர் முன்குறிக்கல. தேவ தூதர்களையும் அவரு தன்னுடைய பிள்ளைகள்னு சொல்லல. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாமே இதுல மனிதர்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம தான் அவருடைய பிள்ளைகள். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். நித்தியத்துல நமக்கான மிகப்பெரிய வேலைகள் வைக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய நோக்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய திட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது குறித்துதான ஒரு பெரிய சத்தியமே இருக்கு. நான் எழுதி வச்சிருக்கேன். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது. அது எடுத்து சமீபத்தில் தான் வேற ஒரு செய்திக்கு பார்க்கும்போது அதை ஃபுல்லு நம்ம பரலோகத்துல நம்ம போய் என்னென்ன பண்ண போறோம்ட்டு ஒரு பெரிய லிஸ்டே நான் போட்டே வச்சிருக்கேன். அப்பவே எழுதி வச்சிருந்திருக்கேன். என்னென்ன வேலைகள் நமக்கு இருக்கு. சும்மா ஒண்ணும் அங்க போய் உட்கார்ந்து இருக்க போறது கிடையாது. என்னென்ன வேலைகள் இருக்குன்னே இருக்கு. அங்க போய் நமக்கு ஒரு பிஸியா இருக்க போறோம்.
நிறைய இது இருக்கு. இதுக்கு ஒரு ட்ரெய்னிங் பீரியட் மாரி தான் இந்த பூமியில இருக்கின்ற வாழ்க்கை. இந்த பூமியில ஒரு ட்ரெய்னிங் பீரியட் மாரி தான். ஒரு செலக்ஷன் மாரி தான். இப்ப நார்மலா ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசரா நம்ம சேர்றதுக்கு ஒரு ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, ஐஆர்எஸ்ஓ, ஐஎஃப்எஸ்ஓ இது மாதிரியான ஒரு குடிமையியல் பணியில ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட் ஆபிசரா போறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு ட்ரெய்னிங் குடுக்குறாங்கல்ல. எவ்வளவு விஷயங்கள ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. திரும்ப திரும்ப ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. அதுல கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. எல்லாம் பண்ணி பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ரேங்கிங் படி அவங்க என்னென்ன இது எடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாரி தான் அவங்க என்ன பண்றாங்க, போஸ்டிங் போடுறாங்க. சும்மா ஏனோ தானோன்னு எப்படியோ பாஸ் ஆயிட்டான், தடுமாறி பாஸ் ஆயிட்டான். ஏதோ ட்ரெய்னிங் அப்படி இப்படி முடிச்சவன போயிட்டு ஒரு டஃப்பான ஜாப்ல கொண்டு போய் விட மாட்டாங்க. அவன கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு கொஞ்சம் இதா தான் விடுவாங்க. கொஞ்சம் சாஃப்ட்டான இடங்கள்ல, பிரச்சனை இல்லாத இடங்கள்ல அப்படிதான் விடுவாங்க. அவங்களோட எபிலிட்டிய பார்த்து, அவங்களுடைய திறமைய பார்த்து, அவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய அ டென்ஷன எந்த அளவுக்கு சமாளிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவங்க பயன்படுவாங்க. ஒரு நூல்னால எந்த அளவுக்கு டென்ஷன சமாளிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தான் வெயிட் தூக்க முடியும். ஒரு இரும்பு கம்பியினால எந்த அளவுக்கு டென்ஷன் சமாளிக்க முடியும், அந்த அளவுக்கு அது வெயிட் தூக்க முடியும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம பிரஷர தாங்குறோம், எந்த அளவுக்கு நம்ம டென்ஷன சமாளிக்கிறோம், இது மாரியான வா வா காரியங்கள பொறுத்து தான் நமக்கான பொறுப்புகள் நமக்கு இருக்கு. அப்ப கர்த்தர் வந்து சும்மா ஒண்ணும் அழைச்சிட்டு, சும்மா ஒண்ணும் அப்படியே விட்டுட்டு, சரி வா பரலோகத்துக்கு வா. நீ ஒரு ஒரு இப்ப எப்படி ஒரு சேரு, டேபிள், ஒரு இது மாரி ஒரு மரம், செடி, கொடி இதெல்லாம் அதுக்கெல்லாம் உயிர் இருக்குல்ல. மரம், செடிக்கெல்லாம் உயிர் இருக்கிற மாரி, பரலோகத்துல நீயும் கட அப்படின்ட்டு சும்மா விடுறவரு கிடையாது. சும்மா இருக்கிறதுக்காகவும் நம்ம பரலோகத்துக்கு போல. அங்க போய் நெறைய வேலை இருக்கு. பிஸியா இருப்போம். பயங்கர பிஸியா இருப்போம். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு ட்ரெய்னிங் பீரியட் தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இந்த பூமியில நம்ம சந்திக்கின்ற போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நம்ம சரியா கையாண்டு, கர்த்தருக்குள்ளாக எல்லாவற்றையும் கையாண்டு, நம்ம எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும் பொழுது, நமக்கான கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை நமக்கு கர்த்தர் தராரு. கிரீடம்னா அது ஒரு பொறுப்பு. அது மகிமை மாத்திரமல்ல. கிரீடம் தலையில வைக்கப்படுதுன்னா, அது ஒரு பொறுப்பு அங்க வைக்கப்படுது. கர்த்தருடைய தலையில முட்கிரீடம் வைக்கப்படுதுன்னா, அது ஒரு பொறுப்பு. உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்க வேண்டிய பொறுப்பு அங்க வைக்கிறாங்கன்றத அங்க அந்த இடத்துல காமிக்குது. அதேபோல இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னா, அது நமக்கான மகிமை மாத்திரமல்ல. அது நமக்கான பொறுப்பு. அப்ப பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்ப நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா, இங்க நம்ம நெறைய ட்ரெய்னிங் எடுத்திருக்கணும். நெறைய விதங்கள்ல நம்ம ஒரு எக்யூப் ஆயிருக்கணும். அதனால நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு உங்களோட ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. எளிமையானது கிடையாது. ஏனோ தானோன்ட்டு இருக்க வேண்டியது கிடையாது. இந்த பூமியில நானே ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். நானே பெரிய பாடுபட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த பூமியிலேயே ஒரு மகிமையும் காணோம். இதுல பரலோகத்துல என்ன வைக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன நினைக்கலாம்? மனசுல நினைக்கலாம். ஆனா அற்பமா எண்ணப்பட்ட நம்மள தான் கர்த்தர் மகிமையா எடுத்து பயன்படுத்துவாரு. இதுக்கு பைபிள்ல நமக்கு காணக்கூடிய உதாரணங்கள் நமக்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கு. சாதாரண மனிதர்களை கொண்டு தான் அசாதாரணமான காரியங்கள செய்றாரு. திக்கற்றவர்கள், திக்குவாயி நான் வந்து எனக்கு பேசவே தெரியாது அப்படின்ற ஆள தான் பார்த்தா, லொட லொடன்னு பேச வைக்கிறாரு. லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. நான் என்னதான் சொல்றேன். அப்ப அ இது மாரி ஒண்ணுமில்லாத ஆளுங்கள தான் கர்த்தர் எடுத்து பயங்கரமா பயன்படுத்துறாரு. கர்த்தர் எடுத்து பயங்கரமா பயன்படுத்தி அவங்கள ஆசீர்வதித்து, அவங்கள கொண்டு பெரிய காரியங்கள செய்ய வைக்கிறாரு. அப்ப நாம நினைக்கலாம், இந்த பூமியில நானே எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எவ்வளவு போராட்டம் இருக்குது. எனக்கு எவ்வளவு காரியங்கள மேற்கொள்ள முடியாம நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் போய் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அவர் வச்சிருக்கிற நோக்கம் பெருசு. அப்ப அதுக்கு நேரா நீங்க பயணிக்கும் பொழுது, அதற்கு நீங்க தயாராகும் பொழுது, இம்மைக்குரிய காரியங்கள நீங்க எளிதா மேற்கொண்டுறலாம். இம்மைக்குரிய காரியங்கள்லாம் சாதாரணமா நீங்க அத மேற்கொண்டுறலாம். ஏன்னா, ரிஸ்ஸு அந்த பெரிய காரியங்கள, பெரிய விஷயங்கள நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல, அந்த ஒரு நோக்கத்துல, அந்த ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கும்போது, இந்த பூமிக்குரிய காரியங்கள், பூமியில ஏற்படுகிற சில சில காரியங்கள், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க எளிதா ஒரு தூசியை தூக்கி போட்டு போறது போல நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவீங்க. இதுதான் கிறிஸ்தவத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்குது. அப்ப சபை 2 விதங்கள்ல பிரிந்ததற்கான 2 கண்ணோட்டத்துல பிரிந்ததுக்கான ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த 6ஆம் வசனம். ரட்சிப்பை இழந்து போக முடியுமா? இழந்து போக முடியாதா? நியாயப்பிரமாண போதகரா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நீ ரட்சிப்பை இழந்து போயிருவ. அவ்வளவுதான். உன்னை கர்த்தரு கண்டுக்கவே மாட்டாரு. அவ்வளவுதான். நீ அப்படி போயிருவ, இப்படி போயிருவ அப்படின்ட்டு அவங்கள சபிக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
ஹைப்பர் கிரேஸ், அபரிவிதமான ஒரு கிருபை கர்த்தருக்கு இருக்கு. நீ எவ்வளவு பாவத்தை செஞ்சாலும் சரி, இனிமேல் நீ பாவத்துல வாழ்ந்தாலும் சரி, கர்த்தருடைய ரட்சிப்பு உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை மீட்டிருக்கிறாரு. நம்முடைய தகுதியை பார்த்து கிடையாது, நம்முடைய திறமையை பார்த்து கிடையாது, நம்முடைய ஆற்றல்களை பார்த்து கிடையாது, நம்முடைய திறமைகளை பார்த்து கிடையாது. அவர் நம்மளை ரட்சித்து, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளுக்கு ஆற்றலை கொடுத்து, திறமைகளை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, இந்த பூமியில நம்மளை வாழ வைக்கிறாரு. இப்ப அவரை விட்டு நாம விலகாதபடிக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ரட்சிப்பை அவர் கொடுத்துட்டாரு. இந்த ரட்சிப்பை நாம இழந்து போயிடக்கூடாது. இழந்து போயிட்டு அதுக்கான ஆசீர்வாதங்களை இழந்ததுக்கு யார் பொறுப்பு? நம்ம தானே பொறுப்பு. இப்ப ஒரு ட்ரெயின் ஒரு இதுல போறோம், ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல இப்ப டிஜிட்டல் டிக்கெட்ஸ் வந்துருச்சு. ஆன்லைன்லயே நம்ம டிக்கெட் எடுத்துட்டு போகணும் அவசியமே இல்ல. இதுல காமிச்சாலே போதும். ஆப்ல காமிச்சு நம்ம போயெல்லாம் சிலர் கேட்கவே மாட்றாங்க. உள்ள போய் உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் அவனும் நம்மள கேட்கவும் மாட்டான். ஆனா கரெக்ட்டா எடுத்துட்டு போயிடணும். அதுக்கு எடுக்காமலாம் போயிட்டு ஏறிடக்கூடாது. எடுத்துட்டு போணும். சில இடத்துல அப்படி போகும்போது அப்படி இருக்கு. இப்ப ஒரு காலத்துல டிக்கெட் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். டிக்கெட் எடுத்து குடுக்குறோம். இந்தாப்பா நீ இந்த டிராவல் பண்ணுன்ட்டு டிக்கெட் எடுத்து கையில குடுத்துடுறோம். இந்த டிக்கெட்ட பத்திரமா வச்சுக்கோ. இத வச்சு நீ என்ன பண்ணு? போ அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப போக முடியுமான்னு கேட்டா, நிச்சயமா போக முடியும். யார் தடுப்பா? யாருமே தடுக்க முடியாது. யாராவது நீ போகக்கூடாது அப்படின்னு யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா டிக்கெட் கையில இருக்கு. ட்ரெயின்ல கால் வைக்கும்போது, "நீ யாரு? நீ எப்படி வந்த?" அப்படின்னு யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன்னா டிக்கெட் கையில இருக்கு. அந்த டெஸ்டினேஷன் நம்ம அடையக்கூடிய பயணத்துக்கு போகக்கூடிய எபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. ஏன்னா டிக்கெட் நமக்கு எடுத்து குடுத்துருக்காங்க. நம்ம கையில அந்த டிக்கெட் இருக்கு. வரவில்ல நான் டிக்கெட்ட தொலைச்சுட்டு, இப்ப போயிட்டு நான் டிக்கெட் எடுத்துட்டாங்க. என் கையில குடுத்தாங்கங்க. நீ ஏத்துங்கன்னா, டிக்கெட் இருக்குதான், குடுத்தாங்க தான். உன் பேர்ல ரிசர்வேஷன் ஆயி தான் இருக்கு. கையில எங்கன்னு கேட்பாங்கல்ல. உன் கையில நீ வச்சிருந்தா தானே விடுவாங்க. கரெக்ட் தான்ப்பா. எல்லாம் ரைட் தான். சரிதான். நீ தான் அது நான் எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்ட்டு கேட்பாங்கல்ல. இதுதான். இப்ப ரட்சிப்பு இழந்து போக முடியுமா? முடியாதான்னும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்தி குடுத்துட்டாரு. ஏன்னா எப்பேற்பட்ட பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து போக்கும்ல. அவருடைய ரத்தத்திற்கான மகிமை என்ன? இந்த பூமியில எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்படும். மீட்கப்படுறதுக்கு அந்த ரத்தம் போதுமானது. சஃபிசியன்ட் அது. அப்படி இருக்கும் பொழுது, ரட்சிப்ப நான் வந்து மறுதலித்து போயிட்டேன். அது ஒரு பாவம் தானே. இந்த பாவத்த செஞ்சதுக்கு எதுக்கு நான் வந்து பரலோகம் போ முடியாதா? ரட்சிப்பு இழந்து போயிருவேன். நீ ஏன் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லணும்? அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம டிக்கெட்ட தொலைச்சிட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்ப நாம இழந்து போயிட்டோம். நாம தொலைச்சிட்டோம் அத. நாம தொலைக்கும்போது அப்ப எப்படி நம்மளால பயணிக்க முடியும்? இதுதான் இந்த ஆசிரியருக்கு சொல்ல வர வேண்டியது. இந்த சொல்ல வர வேண்டிய கருத்து இங்க அதுதான். ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு ஆரம்ப கட்ட கிறிஸ்தவர்கள், இல்ல ஒரு பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஏதோ கிறிஸ்தவங்கன்ற பேர்ல சும்மா ஒரு பேரளவுல ஒரு மனம் மாறிட்டு, இவங்க வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழல. அதனால தான் இவங்க வந்து இந்த ரட்சிப்பை இழந்து போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க அவர் சொல்ற லிஸ்ட்ட பாருங்க. 5 காரியங்கள் சொல்றாரு. 4ஆம் வசனத்திலும், 5ஆம் வசனத்திலும் 5 காரியங்கள சொல்றாரு. 1 பிரகாசிப்பிக்கப்படுறாங்க. பரம ஈவ ருசி பார்க்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. 5ஆம் வசனத்துல தேவனுடைய நல் வார்த்தைகளை ருசி பார்க்கிறாங்க. இனி வரும் உலகத்தின் பலன்களை, அந்த பலன்கள் இருக்கு. அப்ப அங்க ப்ளூரல் இருக்கு. அப்ப இனி வரும் உலகத்தின் பலன்கள்னா நான் சொல்லியிருக்கேன்ல. நவ் நாட் எட். நித்திய வாழ்வுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு சுக வாழ்வு. இன்னைக்கு எனக்கு நோய், வியாதி இருந்துச்சுன்னா, அந்த நித்திய வாழ்வில் இருக்கிற அதனுடைய டேஸ்ட் எனக்கு என்னுடைய வியாதிகளை இன்னைக்கு என்னால போக்கிக்க முடியும். இன்னைக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்கு, பெரிய பண தேவை இருக்கு, பெரிய பொருளாதார தேவை இருக்கு அப்படின்னா, அங்க பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் இடத்துல நம்ம போக போறோம். அது நித்தியம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து நம்மளால விடுதலையாக முடியும். அது வந்து இந்த ஒரு இது இருக்கு. அப்ப இனி வரும் உலகங்களின் பலன்களை இங்க டெஸ்ட் பாக்குறாங்க. முன் ருசியா அவங்க பாக்குறாங்க. இப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்றாங்க? மறுதலித்து போறாங்க. தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை அவங்க என்ன பண்ணிடுறாங்க? இழந்து போயிடுறாங்க. இப்படி இழந்து போயிட்டாங்கன்னா, இப்ப யார் அவங்கள காப்பாத்த முடியும்? 2ஆம் அதிகாரத்துல சொல்றோம்ல, 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையின்றி இருப்போமானால், தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த டிக்கெட்ட பத்திரமா வச்சுக்கணும்ன்ற கன்சர்ன் இருக்கும்ல. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது சீட்ல அடிச்சு தருவாங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு பிடிஎஃப்ல எடுத்துட்டு போயிடுறோம். ஒரு பேப்பர்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிடுறோம். இல்லன்னா பிடிஎஃப் எடுத்துட்டு போயிடுறோம். இல்ல ஒரு நம்ம ஐடென்டி கார்டு, ஏதாவது ஐடென்டி கார்டை காமிச்சு கூட
நான் தாங்க அது அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறோம். இன்னைக்கு கதையை விட்டுருங்க. ஒரு காலத்துல அந்த டிக்கெட்ட நம்ம எவ்வளவு சீரியஸா வச்சுப்போம். டிக்கெட் எடுத்துட்டியா? டிக்கெட் எடுத்துட்டியான்ட்டு 1000 முறை கேட்டுட்டு பத்திரமா வச்சுட்டு தான் டிக்கெட்ட வச்சுட்டு போவோம். ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். காசு இல்லனாலும் பரவாயில்லப்பா, இந்த ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தா வந்துரலான்ற ஒரு இது இருக்கும். பர்ஸ கவனிக்கிறத விட இந்த டிக்கெட்ட பத்திரமா வச்சிருப்போம். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ரட்சிப்பை பாதுகாத்துக்கணும். நம்ம பயணிக்க வேண்டிய டிக்கெட் மாரி அது. இத நம்ம கன்சர்ன் ரொம்ப அத குறித்து தான் கவனம் இருக்கணும். கவலை இருக்கணும். என்ன கவலை? ஐய்யயோ! அப்படின்ற கவலை இல்ல. இத பத்திரமா வச்சுக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மள முற்றுமுடிய அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். இப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவங்களா இருக்கிறாங்க. பரம ஈவை ருசி பார்க்கிறாங்க. பிரகாசிப்பிக்கப்படுறாங்க. தேவனுடைய நல் வார்த்தைகளை ருசி பார்க்கிறாங்க. இனி வரும் உலகங்களின் பலன்களை ருசி பார்க்கிறாங்க. ஆனாலும் மறுதலித்து போறாங்க. அப்ப பேர் கிறிஸ்தவர்களை பற்றி சும்மா ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சும்மா அப்படி வாழ்றவங்கள பத்தி சொல்லல. ஒரு டீப்பான, நல்ல ஆழமான வாழ்க்கைய வாழ்ந்தவங்க தான். ஆனாலும் என்ன பண்றாங்க? எழுந்து போயிட்டாங்க. அப்படின்னா யார் அவங்கள காப்பாத்த முடியும்? அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா நம்மள இந்த வசனங்கள் எச்சரிக்குது. ரொம்ப தெளிவா காமிக்குது. அப்ப முதலாவது இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் எங்கிருந்து வந்துச்சுன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல, அவர்கள் 1 வருஷம் காலமாய் சபையோடு கூடி வந்திருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கியிருக்காங்க. இந்த சீஷர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் முன்னாடி 24ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சீஷருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்க நல்லவர்களா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்களா இருந்தாங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? இந்த சீஷர்களுடைய செயல்பாடு இந்த 3 காரியங்கள் இருந்துச்சு. இந்த சீஷர்களை தான் மற்ற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள்னு அழைக்கிறாங்க. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டேன். நான் அத பண்ணிட்டேன். நான் வரங்கள் வாங்கிட்டேன். நான் வல்லமை வாங்கிட்டேன். அப்படின்ட்டு நாம நம்மள கிறிஸ்தவங்கன்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க அப்படின்ட்டு. ஆனா மத்தவங்க நம்மள பார்த்து கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும். இப்ப இந்த கிறிஸ்தவங்கள்ன்ற அழைக்கப்படுறவங்களுக்கு, இந்த சீஷர்கள்னா பொறுப்புள்ளவர்களுக்கு, கடமை உள்ளவர்களுக்கு என்ன எப்படிப்பட்டவர்களா அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் நல்லவர்களா இருந்தார்கள். அஹாத்தோஸ் அப்படின்னா குட் இன் நேச்சர். இயல்பாவே நல்லவர்கள். நல்லவர்களைப் போல மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் இல்ல. அஹாத்தோஸ்ன்ற வார்த்தைக்கு இயல்பாவே குட் இன் நேச்சர், இயல்பாவே நல்லவர்கள். நல்லவங்கள நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு காமிச்சுக்கிறதுக்காகவே நான் நல்லவங்கள போல வாழணும்னு சொல்ல. இயல்புலயே நம்மளுக்கு அந்த குணம் இருக்கணும். அவங்களதான் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுறாங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, விசுவாசத்தினால் நிறைந்து, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டேன். இப்படி நான் பரிசுத்த ஆவியினால நிறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, நிறையிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நிறைவுன்ற வார்த்தைக்கு பிளேரேன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிரேக்கத்துல. பிளேரே அப்படின்னும் பொழுது கம்ப்ளீட்லி ஆக்குபைடு, கவர்டு ஓவர். அதாவது முழுமையாய் ஆக்கிரமிக்கப்பட்டு, முழுமையாய் மூடப்பட்டு. இப்போ ஒரு போன் இருக்கு. இந்த போன் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்டி வச்சுட்டு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? இப்ப மேல பார்த்தா பிளாஸ்டிக் கவர் தான் தெரியும். அது போன் ஓகே தான். ஆனா மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். எங்க பார்த்தாலும் சரி, எந்த திசையில பார்த்தாலும் சரி, இந்த போனு தெரியாது. ஏன்னா கவர் வச்சு மூடிட்டோம். இப்ப இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்து அப்படின்னு போடும்போது, அந்த நிறைந்துன்ற வார்த்தைக்கு என்ன போடுறாங்க? முழுமையாய். உங்களை எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் உங்களுடைய சுயம் தெரியக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தெரியணும். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படணும். எந்த திசையில இருந்து பார்த்தாலும் அப்படி இருக்கணும். சர்ச்சில் மட்டும் பார்த்தா மட்டும் போதாது. சர்ச்சில் வந்து பார்த்தா இவங்க கிறிஸ்தவங்க. எங்க போறாங்க? கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போறாங்க. மத்த நாளைக்கு கிறிஸ்தவங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். உண்மையா கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுறவங்க, மீட்பை பெற்றுக்கொண்டவங்க, இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? இயல்பாகவே நல்லவர்களா இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினால நிறையப்பட்டவர்களா இருந்தாங்க.
விசுவாசத்தினால நிறையப்பட்டவர்களா இருந்தாங்க. அதான் அங்க சேர்ந்து அங்க வருது. கம்பைன்டா வருது. பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்தவர்களாயின்ட்டு ஒண்ணா வார்த்தை போட்டிருக்கு. அப்ப 2த்தையும் நம்ம செப்பரேட்டா அதுக்கு நம்ம அந்த வார்த்தையை நம்ம குடுத்துக்கலாம். நிறைந்து நம்ம குடுக்கலாம். நிறைந்துன்னும்போது பிளேரேனா கம்ப்ளீட்லி ஆக்குபைடு, ஆக்கிரமிக்கப்பட்டவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மள ஆக்கிரமிச்சிருக்கிறாராம். நல்ல வேர்ட் அது உண்மையிலே. அது நெகட்டிவ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ காமிக்கிற மாரி தெரிஞ்சா கூட, அது உண்மையிலே நல்ல வேர்ட். என்ன, எனக்கு கை துருன்னு இருக்கு. நான் போய் இத செய்யணுன்ட்டு என் கை செயல்பட வருது. ஆனா நான் பரிசுத்த ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு, போகாத அப்படின்ட்டு நம்மள புடிச்சு உட்கார வைக்கிற மாரி. இத செய்யாத அப்படின்ட்டு நம்மளோட மாம்சத்தின் கிரியைகளை ஒடிச்சு, அழுத்தி நம்மள பரிசுத்த ஆவியானவர் வைக்கிறாராம். இதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? இப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்டவங்கள தான் உலகம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்குது. அன்னைக்கு அதான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் அங்கதான் அழைச்சாங்க. இந்த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன் ஒண்ணு இருக்கு. முத ஒரு வார்த்தை எங்க வருது அப்படின்ட்டு. அப்ப முத கிறிஸ்தவங்கன்னு அழைக்கப்படுற இடத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா, அப்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல சொல்றாரு. 20ஆம் வசனத்துல, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன், கர்த்தாவேன்னு சொல்றவன் பிரவேசிக்கிறது இல்ல, செய்யறவன் தான் பிரவேசிக்கிறான். பரலோக ராஜ்யம் பேச்சில இல்ல, பலத்திலே அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அது செயல்பாட்டுல இருக்கு, பேச்சுல கிடையாது. ஐயோ நாங்களாம் அங்க போவோம், இங்க போவோம், அந்த இப்படி இருப்போம், இப்படி செய்வோம், அப்படி செய்வோம். அங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனா வானமே இறங்கி பூமியில வந்துரும். பரலோகமே ஆட்டம் கண்டுரும். இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நான் சொல்ல, வசனம் சொல்லுது. இதெல்லாம் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. என்ன சொல்றாரு? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன். அடுத்தது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்களாம். கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. இவங்க சுவிசேஷத்தை உற்சாகமாய் பிரசித்தப்படுத்தினவங்க தான் இவங்க. அதாவது ஒரு பார்வைக்கு கவரும் வண்ணம் ஜெபித்தவர்கள் தான் இவங்க. கடுமையான மத சடங்குகளை பின்பற்றினவங்க தான். சரியாய் தசம பாகம் கொடுத்தவங்க தான். சரியான நேரத்துல சரியா உபவாசித்தவங்க தான். ஆனா இவங்களோட செய்கைகள் என்ன? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாகவும் அக்கிரம செய்கைக்காரராகவும் காணப்படுறாங்க. ஏன்னா இதெல்லாம் பரிசேயரும் செஞ்சாங்கல்ல. அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிச்சாங்க. அடுத்தது பெரிய பார்வைக்கு அழகான நீண்ட ஜெபங்களை செய்யறாங்க. தங்களை பெரிய பரிசுத்தவான்களாய் தங்களை காண்பித்துக் கொள்றாங்க. கடுமையான மத சடங்குகளை கடைபிடிக்கிறாங்க. சரியாக எல்லாவற்றிலும் மிளகுல இருந்து எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுக்குறாங்க. எல்லா நேரங்களையும் உபவாசிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அந்த பரிசேயரை பார்த்து சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்றார். இன்னைக்கு நவீன பரிசேயர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதான எச்சரிப்பு. வசனத்தோட எச்சரிப்பு என்ன? அன்னைக்கு பரிசேயர்கள் அதெல்லாம் செஞ்சாங்க, கர்த்தர் கண்டிச்சாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில நவீன பரிசேயர்கள் எழும்பி இதே காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சரியாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு. நல்லா பண்படுத்தி பராமரித்து அதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுவாங்க, அந்த பயிரை கரெக்டா முளைப்பிக்கிற நிலம் ஆசீர்வாதத்தை பெறும்.
இல்ல தகாதவைகளை செய்கிறது அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப தகாத காரியங்கள் இருக்கு. அதனாலதான் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் அது விளைவிக்குது. விழுந்த கர்த்தருடைய வார்த்தைய அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இப்ப இதனுடைய முடிவு என்ன? சுட்டரிக்கப்படுறது தான் முடிவு. கடுமையா சொல்றாருல்ல. நமக்கு எச்சரிப்பா இருக்குல்ல. நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடமா இருக்குல்ல. அப்ப நமக்குள்ள இருக்கிற சில காரியங்கள களைந்து எறிந்து தூக்கி போட்டு சரி செய்து நல்ல நிலமாய் நமக்கு நம்முடைய இருதயத்தில் விழுகின்ற கர்த்தருடைய வார்த்தைகளை அதை பழுகு பெருகச் செய்ய, அது பலனடைய செய்ய, அது வெளிப்பட செய்ய நாம கன்சர்னா இருக்கணும்ல. இந்த வசனம் தானே போட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல இந்த இந்த உவமையை சொல்றாருல்ல. 13ஆம் அதிகாரத்துல 19ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியில இந்த ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைகளை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு இந்த பூமியில நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு அப்ஸ்டிகல்ஸ், ஒரு காரியங்கள, ஒரு ஆபத்த, இல்ல ஒரு பொல்லாப்ப வந்தோனே டக்குன்னு நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருடைய கேட்ட வசனங்கள் எல்லாம் மறந்து போகுது. நம்ம பட்ட பாடுதான் டக்குன்னு மண்டையில வந்து ஏறிக்குது. அப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். 23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருகிறவனாய் கேட்கணும், உணரணும், பலன் தரணும். கேட்கிறோம், ஏன் பலன் தர முடியலன்னா நம்மளால உணர முடியல. பர்சனலா அதை நம்ம அப்ளை பண்ண முடியல. உள்ள ஒரு விதை மண்ணுல மக்கிருச்சுன்னா அது பலன் தந்துரும். விதை உள்ள போனவுடனே அதை எடுத்து பார்த்துட்டு அதை ஏதாவது ஒரு விதத்துல அது ஆடிக்கிட்டே இருந்துச்சு, இல்ல ஏதாவது ஒண்ணு அது கிளறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது டக்குன்னு என்ன பண்ணா அது பலன் தராது. அது விதைச்சு அது 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 செடியா வராது. அப்ப வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து பலன் தருகிறவர்களாய் நாம இருக்கணும். இதுக்கு நிறைய வேத வசனங்கள் இருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 3:8, மத்தேயு 7:16லிருந்து 20, அடுத்தது நியாயத்தீர்ப்பை குறிச்சு மார்க்கு 16:16, அதே போல மத்தேயு 25:41, வெளிப்படுத்தல் 20:15. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுன்றதுனால தைரியத்துல வேகமா சொல்றேன். டைம் இல்ல. அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து வீட்டுல போயிட்டு இந்த வசனங்கள்லாம் திருப்பி வாசிச்சு பாருங்க. இந்த வசனங்களை எடுத்து திரும்பி வாசிச்சு பாருங்க. எப்பவுமே பிரசங்கத்தை கேட்டோம், பைபிளை மூடி வச்சோன்ட்டு போயிடக்கூடாது. அதை திரும்ப தியானிக்கணும். திரும்ப அதை நம்ம ஆசை போடணும். திரும்ப நம்ம அந்த வசனங்கள் என்னென்ன வசனங்கள்லாம் இருக்கோ அந்த வசனங்கள்லாம் போய் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையாகவே அது பலன் தரக்கூடிய விதத்துல நமக்கு அது ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இப்ப தேவனுடைய ஏதோ தவறு செய்யறோம், இப்ப ரட்சிப்பை இழந்து போக முடியுமா முடியாதா அப்படின்ற குழப்பம் நமக்கு இருக்கு. ஏதோ கர்த்தருடைய வார்த்தை நம்ம இடத்துல நம்ம போடும்போது நமக்கு சிலதுல ஒரு பெரிய ஒரு இது வருது, ஒரு பயம் வருது, ஒரு ஐயோ தவறு செஞ்சுட்டோமே என்ற உணர்வு வருது. இப்ப நமக்கு தேவனுக்கேற்ற துக்கமா இருக்கா, இல்ல இந்த உலகம் தரக்கூடிய துக்கமா இருக்குதா? 2 உதாரணம். போன வாரம் சொன்ன அந்த உதாரணம் தான். ஒண்ணு பேதுரு, இன்னொன்னு யூதாஸ் காரியத்து. பேதுருவுடைய தவறு, அவருடைய அவருடைய பாவ உணர்வு, அடுத்தது அவருடைய மனம் திரும்புதல், அவருடைய செயல்பாடு, இதெல்லாம் வச்சுக்கோங்க. யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கை, அவருடைய பாவம், அவருடைய குற்ற உணர்வு, அடுத்தது அவருடைய மனம் திரும்புதல் இல்லாமை, அப்புறம் அவருடைய செயல்பாடு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. பேதுரு ஒரு துருதுருன்னு இருக்கிறாரு. கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை சொன்னா அற்பமான காரியத்தை பேசிட்டு இருப்பாரு. மறுரூப மலையில எலியாவையும் மோசேவையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தா, ஆண்டவரே இங்கே நம்ம இருந்தலாம், இங்கே கூடாரம் போட்டு இருந்துடலான்ட்டு பேசுவாரு. திடீர்னு பார்த்தா பட்டுன்னு பார்த்தா திடீர்னு ஞானத்தோடு பேசுற மாதிரி இருக்கும். சீமோனே, பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்கிற பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினாருன்னா 2 கொம்பு சைங்கன்னு முளைச்சு வந்துரும். இப்ப ஆண்டவர் வந்து தன்னுடைய சித்தத்தை சொல்லும் போது, ஆண்டவரே
இப்ப பரலோகத்துல இருந்து பிதா எனக்கு வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தினா சொல்லிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன். இப்படிலாம் செய்யாதீங்க. ஒழுங்கா நல்ல வேலைய பாருங்க. சும்மா போய் இப்பதான் ஒரு 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 ஃப்ளோல போய்க்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் திட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு ஃப்ளோல போய்க்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து இந்த நேரம் பார்த்து விட்டுட்டு போறேன். சிலுவையில மறிக்க போறேன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து பெரிய இதா போயிரும். அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க. வேற வேலை இருந்தா பாருங்க. வேற மாரி பாருங்கன்னு அப்பாலே போ சாத்தானேன்ட்டாரு. பல்ப் வாங்கிட்டாரு. நம்ம என்னது நம்ம சொல்லுவோம்ல, "எல்லாம் லைட் ஆஃப் பண்ணுங்கடா, லைட் ஆஃப் பண்ணுங்கடா." லைட் இல்லாமலே மூஞ்சி பிரகாசமா தெரியுதுடா, பல்பா தெரிறான்டா அப்படின்ற மாரி பேதுரு பயங்கரமான ஒரு பல்ப வாங்கிறாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "நீ 3 முறை மறுதலிப்பன்றாரு." அதெல்லாம் முடியாது. அது எப்படி நான் செய்வேன்? ஜீவன கூட குடுப்பேன்றாரு. பார்த்தா ஆளா மறுதலிக்கிறாரு. சபிக்கவும் திட்டவும் தொடுறாரு. இது பண்றாரு. யார்ட்ட? மிகப்பெரிய ஒரு அதிகாரிகள்ட்டயோ, போர் வீரர்ட்டயோ, இல்ல அங்க நியாயாதிபதிகள்ட்ட இல்ல. சாதா கூட்டி போயிருக்கிற ஆயாமாட்ட போயிட்டு, "ஐயோ! அவரை அந்த ஆள எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் சும்மா சுத்திட்டு இருந்தேன்." அப்படின்ட்டு போட்டு குடுத்துட்டாரு. இப்ப 3 முறை கூவுனோனே, நீ இது பண்ணுவேன்ட்டு அந்த வசனம் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப மன கஷ்டம் வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை இப்ப உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்துது. மனம் கசக்குற மனக்கசப்பு அடையறாரு. ஒரு பெரிய துக்கம் உண்டாகுது. அதுக்கப்புறம் மனம் திரும்புறாரு. கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்துறாரு. பே அ அஃபிஷியலா சொல்லப்படலனா கூட, பேதுரு தான் அப்போஸ்தலர்களுடைய தலைவரா இருக்கிறார். இன்னைக்கு போப் இருக்காங்களா, அது மாரி ஃபர்ஸ்ட் போப்புன்ட்டு அன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவமே முதலாவது போப்பு வந்து அப்போஸ்தலனாகிய பேதுருன்ட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்கு தகுதியானவர் தான். சபை அவர் மூலமாய் அவர் மீது கட்டப்பட்டிருக்கு. அப்ப அ மிகப்பெரிய ஒரு விஷயத்த அந்த மன கஷ்டத்திலிருந்து மறுபடியும் ஆண்டவர்ட்ட வரும்பொழுது, ம அதாவது மனம் மாற்றம் அடைந்து ஆண்டவர்ட்ட வரும்போது, கர்த்தர் பயங்கரமா எடுத்து பயன்படுத்துறாரு. யூதாஸ பாருங்க, கையில பணப்பைய வச்சிருந்தாரு. அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தாரு. கர்த்தருடைய சீஷர்கள்ல ஒரு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றவரா இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் வெளிப்பாடே இல்ல இவர் ஆண்டவரு அப்படின்ற வெளிப்பாடு இல்ல. பேதுருக்கு இருந்துச்சு. நான் யாருன்னு ஜனங்க சொல்றாங்கன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ட்டாரு. ஆனா கடைசி நாள்ல கடைசியில ராப்போஜன வரைக்கும் பந்தியில இருக்கிற வரைக்கும் யூதாஸ் வந்து ரபி தான் சொல்றான். அவனுக்கு வந்து இதே கிடையாது. வெளிப்பாடே கிடையாது. மறுதலிச்சிடுறான். 30 காசுக்கு மறுதலிச்சிடுறான். இப்ப அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. குற்றமில்லாத ரத்தத்த ஒரு காசுக்காக நான் காட்டி குடுத்துட்டேன்ட்டு, அந்த காச கூட என்ன பண்றான் தூக்கி அடிச்சுட்டு வந்துடுறான். தூக்கி எனக்கு வேணான்றான். ஆனா இந்த மனமாற்றம் மறுபடியும் ஆண்டவர்ட்ட போய் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிற ஆண்டவர்ட்ட போய், ஆண்டவரே தெரியாம நான் செஞ்சுட்டேன்னு சொல்ல அவனுக்கு மனசு வரல. போயிட்டு ஆண்டு கொண்டு செத்துட்டான். அப்ப இதுதான். இப்ப இந்த இந்த பிக்சர எல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த வசனத்த 2 கொரிந்தியர் 7:10 வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்கு உண்டாக்கும் மனஸ்தாபம் உங்களிடத்துல வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்போது, ஐயோ ச்சே! இத செஞ்சிருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம உள்ள மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்துல ஒப்புரவாயிரணும். ஆண்டவரே இனிமே செய்ய மாட்டேன்ட்டு ஒப்புரவாயிரணும். இழுத்து மூடி வச்சுட்டு இனிமே ஆண்டவர் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன்ட்டு ஓடுனா முடிவு நமக்கு தான் ஆபத்து. அதனால அந்த விஷயத்துல கவனமாயிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம். இந்த எச்சரிப்பு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். இவ்வளவு 2 வாரம் புடிச்சு நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் செவுட்டுலயே அடிச்ச மாரி இருந்துச்சு நமக்கே. கேட்கிற எனக்கும் சேர்த்தா சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பலமா நம்மள எச்சரித்து நம்மள பயங்கரமா வழி நடத்துச்சு. இப்ப கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆறுதல் படுத்துற வசனங்களாக வருது. அடுத்தது 9ஆம் வசனம். நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்புகிறோம். ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது. நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளும் உங்களிடத்துல உண்டாயிருக்கு. பிரியமானவர்களே, இப்ப சபையை பார்த்து சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழுந்து போயிடாதீங்க, உங்க ரட்சிப்பு எழுந்து போயிடாதீங்க, டிக்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிலாம் சொல்லிட்டு நம்மளை எச்சரித்து வழிநடத்தி இப்ப சொல்றாரு, நன்மையான காரியங்கள், ரட்சிப்புக்குரிய காரியங்கள் உங்களிடத்துல இருக்கு. இந்த எபிரேய திருச்சபையுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? சுருக்கமா நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லிருக்கு பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த எபிரேய திருச்சபை எருசலேம்ல இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள், எபிரேய திருச்சபையை சேர்ந்தவர்கள்
மற்ற புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்கள்ட்டயும் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அவங்களும் இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுறாங்கன்னு ஜெலஸ் ஆகல. ஒரு பொறாமை கொள்ளல. இதுவரைக்கும் நாங்க மட்டும் தான் இருந்தோம். இப்ப பார்த்தா எல்லாருமே வரானே கையாண்டு அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோவமோ, ஒரு பொறாமையோ உண்டாகல. இவங்க என்ன சொல்றாங்க? அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை. ஏன்னா அதுவரைக்கும் ஜீவனுக்கு ஏதுவான காரியம் எங்களுக்கு மாத்திரம் தான் இருந்துச்சு. யூதராகிய எங்களுக்கு மாத்திரம் தான் இருந்துச்சு. மத்த புறவினத்தார் எல்லாருமே நரகத்துல எரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட விறகு கட்டைங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறவினத்தாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. இன்னும் நிறைய வேத வசனங்கள் நம்மளால காமிச்சு கொடுக்க முடியும். எபிரேய திருச்சபை எந்த அளவுக்கு கர்த்தருக்காய் வாஞ்சி உள்ளதா இருந்தது அப்படின்றத இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. எபிரேயர் 10:34 நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட. அப்ப இவங்க எந்த அளவுக்கு இவங்க செயல்படுறாங்க, எந்த அளவுக்கு மனம் மாற்றம் அடைகிறாங்க அப்படின்றது இங்க இருக்கு. இதுதான் அந்த எபிரேய திருச்சபையினுடைய நிலைமை. அப்ப நாமளும் சில நேரத்துல அப்படிதான் இருக்கிறோம். நம்மளுடைய எல்லா பலத்தையும், நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தையும் கூட நம்ம என்ன பண்றோம்? முழுமையாய் கர்த்தருக்குன்னு பயன்படுத்துறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. இதெல்லாம் நன்மையானது, ஜீவனுக்கு ஏதுவானது. சுவிசேஷத்தை யாரா ஏற்றுக்கொள்றாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுது இல்ல. இது நன்மையானது, ஜீவனுக்கு ஏதுவானது, நம்முடைய நித்திய வாழ்வுக்கு நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, ரட்சிப்பு நமக்கு பரிபூரணம் அடைய செய்யக்கூடியது. நமக்கான கொஞ்ச காரியங்களையும் கூட நம்ம கர்த்தருக்காய் நம்முடைய கொஞ்சம் தாளந்துகளையும் கூட நம்முடைய கொஞ்சம் ஆற்றலும் கூட கொஞ்சம் பலத்தையும் கூட முழுமையாக கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்துறோன்றது ஜீவனுக்கு ஏதுவானது, நன்மைக்கு ஏதுவானது, ரட்சிப்புக்கு ஏதுவானது. அடுத்தது 10ஆம் வசனம் எபிரேயர் 6:10 என்ன சொல்லுது? ஏனெனில் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக தேவன் அநீதி உள்ளவர்லாம் கிடையாது. ஏதோ ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதனால உன்னை அப்படியே கைவிட்டுட்டு போறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் தான் கிடையாது. அவர் உன்னை பிடிச்சிட்டாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் விட மாட்டார். கடைசி வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு அவர் முழுமையாய் அவரு செயல்படுறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு முடிவு பரியந்தம். அடுத்தது 11ஆம் வசனம் அசதியாயிராமல் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் எதிர்த்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையும் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தர் மகா நீதிபரர். யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்படியே போட்டிருக்கு. அவர் நீதியை சரி கட்டுகிறவர் அப்படின்ட்டு நாகும் 1:2 போட்டிருக்கு. அவர் அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்றத சங்கீதம் 92:14 போட்டிருக்கு. அப்ப நம்ம அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் நீடிய பொறுமையாய் நம்ம இந்த ரட்சிப்பிற்காய் நாம காத்திருக்கணும். நம்முடைய ஜெபத்திற்காய் காத்திருக்கணும். நம்முடைய விடுதலைக்காய் நாம காத்திருக்கணும். அடுத்த 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசை. என்னுடைய ஆசை அதுதான், கர்த்தருடைய ஆசை அதுதான். ரட்சிக்கப்பட்டோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவரா இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த 11ஆம் வசனம் சொல்றது, நீடிய பொறுமை, அசதியாயிராமல் நீடிய பொறுமையோட நம்ம இருக்கணும். அடுத்தது பூரண நிச்சயத்தோடு முடிவு பரியந்தம் நாம் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ளவர், அநீதி உள்ளவர் அல்ல அப்படின்றதுல உறுதியா இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. இதுக்கான வசனங்களை நான் அடுத்த வாரம் சொல்றேன். அநீதியா அதாவது அசதியாராமல் மத்தேயு நீதிமொழிகள்ல இருக்கு, நீடிய பொறுமைக்கு எபிரேயர்ல இருக்கு, ரோமர்ல இருக்கு, யாக்கோபுல இருக்கு. அதே போல பூரண நிச்சயத்தை பற்றி 2 கொரிந்தியர் 2 பேதுருல இருக்கு, முடிவு பரியந்தம் அப்படின்றதுக்கு எபிரேயர்ல இருக்கு,
இந்த வசனங்களை வாசிக்கலாம். இன்னைக்கு நம்ம வசனத்தை வாசிச்சா இன்னும் டைம் ஆயிரும். அதனால இந்த வசனங்களை இந்த 11ல இருந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அடுத்த பகுதி, அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ல போயிடும். இதோட இந்த 3வது எச்சரிப்பு முடிஞ்சிச்சு. மொத்தம் 5 எச்சரிப்பு. அதுல 3வது எச்சரிப்பு இந்த 12ஆம் வசனத்தோட முடிஞ்சிருச்சு. 13ஆம் வசனத்துல இருந்து அடுத்தது இன்னொரு இதை வந்து ஆரம்பிக்கிறார். எச்சரிப்பு கிடையாது அது. அடுத்து கொஞ்சம் மூச்சு விட்டு தான் மூச்சு தெளிவு விட்டு தான் அடுத்தது அடி விழும். அதாவது கொஞ்சம் அடுத்ததெல்லாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். சரி, நாம் அனைவரும் எழுந்திருக்கலாம்.